நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே, ரோஜா ஆக்ட்ரஸ் ஆயிஷாவுடைய காதல் கதையை பத்தி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் சீசன் 6ல ஓப்பன் அப் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா பக்கத்துல வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. தனலட்சுமி கிட்ட தான் வந்து 3 வருஷமா ஒருத்தர் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆச்சரியத்துல அழுது போயிட்டாங்க. எனது ஆயிஷா லவ் பண்றாங்களா, அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே, இது வரைக்குமே சிங்கிள், நான் அவங்கள ஆக்குறேன் மிங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆசையில இருந்தாங்க போல. இப்போ பிக் பாஸ் சீசன் 6ல தனலட்சுமி, ஆயிஷா, ஜிபி முத்து அண்ட் மணிகண்டன் இவங்க எல்லாருமே வெசல் வாஷிங் டீம்ல இருக்காங்க. தன்னோட டீமுக்கு மட்டும் ஒர்க் பண்ணாம மத்த டீமுக்கு ஏன் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா அண்ட் தனலட்சுமி இவங்க 2 பேருமே ஜிபி முத்துவை டார்கெட் பண்ணி அவர்கிட்ட சண்டையுமே போட்டது நம்ம பார்த்திருந்திருப்போம். அந்த சண்டை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தனலட்சுமி ஆயிஷாவும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இந்த வீட்டுக்குள்ள அவங்களோட பாண்ட் பார்க்கும்போது லைக் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அண்ட் அதையும் தாண்டி இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆயிஷா அவங்கள பத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தனலட்சுமி கிட்ட தூங்கும் போது டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. லைக் ஆயிஷா வந்து ரூபேஷ் அப்படிங்கிற ஒருத்தரை லவ் பண்றாங்க அப்படின்னும், அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும், சின்சியரா 3 இயர்ஸா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனலட்சுமி கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் உங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியுமா? இல்ல, நான் எதுவும் பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிக்கல, பட் என்னோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து எந்த வித அக்செப்டன்ஸும் கொடுக்கல. சோ கண்டிப்பா எங்களோட சைட்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி எங்களோட லவ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்க அப்படின்னும் ஆயிஷா ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் அப் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் ஆயிஷாவோட சேர்ந்து கோ ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருந்த விஷ்ணு விஜய்க்கும் தெரியும் போல. அப்பாடா, ஃபைனலி ரிவீல்ட் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வீடியோ கிளிப்பை அவருடைய சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணி ஒரு வழியா உண்மையை சொல்லிச்சாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்துல கேப்ஷன் கொடுத்திருந்தாரு. இது வரைக்குமே பார்த்த எபிசோட்ஸ்ல அங்கங்க சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே பெருசா வெடிக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. சோ எல்லாமே நாட்கள் கடந்து போகும்போது தான் பெரிய சம்பவம் ஒண்ணு வைப்பாங்க. சோ இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 6 யார் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. இப்போ கமல் சார் சாட்டர்டே சண்டே குறும்படத்தை பற்றி போடுவார். அப்போ வந்து ஜிபி முத்து நீங்கள் நடிக்கிறீங்க, நீங்கள் நான் சாரி கேட்டு நீ என்ன முறைக்கிற அப்படின்ற சின்ன சின்ன டவுட்டுக்கெல்லாம் குறும்படத்துக்கு பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவர் அந்த விஷயத்துல புத்திசாலி. உலகநாயகன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள புத்திசாலி. சனிக்கிழமை அதுக்கு பதில் கொடுப்பாரு. எனக்கு என்னன்னா, மகேஸ்வரி வந்து எல்லார்கிட்டையும் எல்லா நேரங்களையும் அந்த கொதிக்கிற தண்ணி மாதிரியே, கொதிக்கிற பால் மாதிரியே பேசுறது. அந்த படுக்கையில வந்த உடனே ராமுட்ட எவ்வளவு அழகா பேசியுமா, அது சினிமா மாதிரியே இருந்துச்சு. ஆமா சார், உண்மையிலே சார். ஆனா அவங்களுக்கு தெரியும் கேமரா பாக்குது, மைக்கெல்லாம் இருக்குன்னு. இது அப்பவும் கால்கிட்ட இருக்கான் கோளாறு, அதை கண்டுக்கவே இல்லை. அவரை ஒரு மனுஷனாவே நினைக்கல. அந்த பாத்ரூம் டான்ஸ் பாத்தீங்களா? ஆமா சார், எல்லாரும் பேக்ல அமுதவாணன் சார் சூப்பரா அந்த இடத்துல வந்து கிளீனிங் டீம் தான் அவங்க. அழகா ஒவ்வொருத்தர் ரெஸ்ட் ரூம் போனாலும் எப்படி போகணும், நீங்க விஐபினாலும் எப்படி கெஸ்ட் பண்ணணும், ஒரு காமெடி ட்ராக்கா கொண்டு போறாரு. கொஞ்சம் இங்க செக்ஸ் ஆயிருமோன்னு பார்த்தேன் பின்னால போகும்போது, ஆனா கொஞ்சம் ஜர்க்கா அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி. ஆனா அவரு சார், எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. அமுதவாணன் காமெடி நல்லா பண்ணுவாரு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். காமெடி பண்ணாதான் தப்பிக்க முடியும்னு பண்றாரா, இல்ல காமெடி அவர் நேச்சுரலா வருதா? இல்ல, அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்றாரு. அதாவது அவருக்கு தெரியாத பண்ணல. அவர் டான்ஸும் தெரியும், காமெடியும் தெரியும். டான்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காரு. சந்தர்ப்பம் வரும்போது யாரோட காமெடி பண்ணுங்கிறது தெரிஞ்சு சூழலுக்கு ஏற்ப காமெடி பண்றாரு. ஆனாலும் ஜிபி முத்துவ அவரால் ஜெயிக்க முடியல இதுவரைக்கும். அவருதான் தன்னுடைய இயல்பான பார்வை, அப்பாவித்தனம், வெகுளித்தனத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு, நான் வெளியில நேயர்கள் வட்டாரங்களை பார்க்கும்போது முத்துவுக்கு தான் நிறைய அந்த அப்ரிசியேஷன்ஸ் இருக்கு. சரி, ஏன்னா நிறைய கமெண்ட் வந்து முத்துக்கு தான் வருது. ஆமா சார், அவருக்கு எப்பவுமே சப்போர்ட் இருந்து தானே சார் இருக்கு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு, டீம்ல வந்து நான் என் வேலையை முடிச்சு இன்னொருத்தருக்கு வேலை செய்யறேன், அது தப்புனா போறேன் அப்படின்றது. அப்படியே தப்பு, ஐயோ நீங்க போயிட்டீங்கன்னா கண்டென்ட் என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு வீடு இருந்தது இல்ல. கரெக்ட். அது அவரு என்ன சொன்னாரு, கேமரா கிட்ட திடீர்னு வந்து ஒரு டைம் வந்து நான் பொய் சொல்லல, நான் நடிக்கவும் என் நண்பர்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சாங்க. அதாவது ஒவ்வொரு முறையும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இல்ல, தன்னுடைய ஆதரவாளர்களை ஓட்டிங் பவருக்காக பண்றாரு. ஆமா சார், பண்ணிடுறாரு சார். அது அவருக்கு தெரிஞ்சு வேற யாருமே பண்றது இல்ல. அது அவர் மட்டும் தனித்துவமா தெரியுறாரு. அதாவது உள்ளுக்குள்ள என்ன ஓட்டிங்கோ தெரியல, வெளியில நல்ல ஓட்டிங் வரும்.
இப்ப போன வாட்டி நாமினேஷன் லிஸ்ட்ல விக்ரமன் இருந்தாரு. நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா உங்க திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா உங்க திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. நிக்காம கூடவே தொடர்ந்து பாருங்க 24 மணி நேரமும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஓகே, ரோஜா